சிவபெருமானின் வியர்வை துளிகளிலிருந்து பிறந்த மகாசக்தி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நேரடியாக அந்த பரமசிவனுடன் போராடிய கிராம தேவதையின் கதையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அம்மனின் உக்கிர ரூபத்தை தாங்க முடியாமல் சிலையை நேராக பார்க்காமல் கண்ணாடியில் பார்த்து பின்னால் இருந்து கண்கள் ஏன் வைக்கப்படுகின்றன? யாத்திரை நியமனியத்திற்கு பிறகு நடந்த ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியதால் ஒருவரின் தலை 1000 துண்டுகளாக ஏன் சிதறியது? வெங்கடகிரி போலேரம்மா திருவிழா பெயரை கேட்டாலே பக்தியுடன் கைகள் தானாக இணைகின்றன. ஆனால் நூற்றாண்டுகளை கடந்த வரலாறு கொண்ட இந்த திருவிழாவின் பின்னால் நாம் கனவிலும் நினைக்க முடியாத பல ரகசியங்கள் மறைந்துள்ளன. உடம்பு சிலிர்க்க வைக்கும் அந்த உண்மைகள் என்னவென்று இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். முன்னாள் நெல்லூர் மாவட்டமும் தற்போதைய திருப்பதி மாவட்டத்திலும் நடைபெறும் சிறப்பு விழாக்களில் போலேரம்மா திருவிழா ஒன்றாகும். அழைத்தவுடன் அருள் புரியும் தேவியாக வழிபடும் அம்மனுக்காக பாரம்பரியமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த திருவிழா மக்களின் சக்தி, மரபு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாகும். வெங்கடகிரி பக்தர்கள் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடும் போலேரம்மா திருவிழாவிற்கு பல தசாப்தங்களை கடந்த வரலாறு உள்ளது. 1917ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியில் காலரா நோய் பரவி பெரும் உயிரிழப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் மக்கள் பயமும் நம்பிக்கையின்மையும் காரணமாக வாழ முடியாத நிலை உருவானது. அப்போது வெங்கடகிரி சமஸ்தான அரசர்கள் சீதல யாகம் மிக பெரிய அளவில் நடத்தினர். அந்த சீதல யாகத்துடன் சேர்ந்து அந்நாள் அரசர்கள் கிராம எல்லைகளில் அஷதிக் பாதுகாப்புக்காக எந்திரங்களை நிறுவினர். அந்த யாகத்திற்கு பிறகு போலேரம்மா அம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விழா நடத்துவோம் என்று விரதம் எடுத்தனர். யாகம் முடிந்த பிறகு அந்த யாகத்தில் பயன்படுத்திய சீதல கற்களை கிராம எல்லை நிறுவினர். இன்றும் பட்டினத்தில் வழிபடும் அந்த புனித இடமும் அப்போது நிறுவப்பட்ட சக்தி கற்களில் ஒன்றாகும் என கூறப்படுகிறது. அப்போதிலிருந்து சுற்றுப்புற பகுதியில் காலரா நோய் மீண்டும் வராதது போலேரம்மா அருளால் தான் என்று மக்கள் நம்புகின்றனர். அப்போதிலிருந்து வெங்கடகிரி சமஸ்தானத்தின் மரபின்படி போலேரம்மா திருவிழா ஆண்டுதோறும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போது போலேரம்மா பூமியில் எவ்வாறு அவதரித்தார் என்ற கதையை பார்ப்போமா? ஒரு காலத்தில் பரமேஸ்வரர் நந்தீஸ்வரருடன் சேர்ந்து பூலோக யாத்திரையை முடித்து கைலாசத்திற்கு பயணம் செய்தார். அப்போது கோடை காலமாக இருந்ததால் சூரிய கதிர்கள் மிகவும் கடுமையாக இருந்தன. அந்த வெப்பத்தால் சிவபெருமானின் உடலில் வியர்வை துளிகள் உருவானது. அந்த வியர்வை துளி அவரது இடது கை சிறுவிரலில் இருந்து வழிந்து பூமியில் விழுந்தது. அந்த துளி நீரை தொட்டவுடன் அங்கிருந்து ஒரு தெய்வீக ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியிலிருந்து ஆதி பராசக்தியின் உருவமாக ஸ்ரீ போலேரம்மா பிறந்தார். அப்போது அம்மன் குழந்தை வடிவில் இருந்தார். அவரை கண்டு பரமேஸ்வரர், "நீ யார் குழந்தையே?" என்று கேட்டார். அப்போது அந்த சிறுமி போலேரம்மா அமைதியாக பதிலளித்தாள், "நான் உங்கள் சக்தி பார்வதி தேவியின் உருவமே. உங்கள் இடது பக்கத்தில் தோன்றிய வியர்வை துளியிலிருந்து பார்வதி சக்தி உருவெடுத்து இந்த உடல் வடிவத்தை எடுத்துள்ளேன்" என்று போலேரம்மா கூறினாள். போலேரம்மாவின் வார்த்தைகளை கேட்ட சிவபெருமான் மகிழ்ந்து அவளை கைலாசத்திற்கு அழைத்து செல்ல முடிவு செய்தார். அவர்கள் இருவரும் நந்தீஸ்வரருடன் சேர்ந்து கைலாச பயணத்தை தொடங்கினர். வழியிலேயே சூரியன் அஸ்தமித்ததால் அந்த இரவு அங்கேயே ஓய்வெடுக்க சிவபெருமான் தீர்மானித்தார். அவர் உணவை தயார் செய்து போலேரம்மாவுக்கும் நந்தீஸ்வரருக்கும் வழங்கினார். அப்போது போலேரம்மா, "சுவாமி, இந்த உணவு எனக்கு போதவில்லை. எனக்கு இன்னும் மிகவும் பசிக்கிறது" என்று கூறினார். சிவபெருமான் மேலும் சில உணவை அளித்தார். இருந்தாலும் போலேரம்மாவின் பசி அடங்கவில்லை. "எனக்கு இன்னும் மிகவும் பசி இருக்கிறது" என்று கண்ணீர் மல்க கூறினாள். இவ்வாறு போலேரம்மாவின் பசியை தீர்க்க முடியாமல் சிவபெருமானும் நந்தீஸ்வரரும் சோர்வால் தூக்கத்தில் ஆழ்ந்தனர். பசி அடங்காமல் போலேரம்மாவும் சோர்ந்து தூங்கி போனாள். நள்ளிரவில் விழித்த சிவபெருமான் நந்தீஸ்வரருடன் சேர்ந்து போலேரம்மாவை அங்கேயே விட்டுவிட்டு கைலாசத்திற்கு திரும்பி சென்றார். மறுநாள் காலை விழித்த போலேரம்மா சிவபெருமான் மற்றும் நந்தீஸ்வரர் காணாமல் போனதால் அவர்களை தேடினாள். எவ்வளவு நேரம் தேடியும் அவர்கள் கிடைக்காததால் துயரத்தில் அழுதாள். சில நேரத்திற்கு பிறகு தானே பராசக்தியின் வடிவம் என்பதை நினைத்து சிவபெருமானுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவெடுத்தாள். பூமியில் உள்ள அனைத்து பசுக்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாள். அவை வேலை செய்யாமல் போனதால் மக்களுக்கு பல கஷ்டங்கள் ஆரம்பமானது. பயிர்கள் விளையவில்லை. வாழ்க்கை முற்றிலும் நின்று போனது. மக்கள் தங்கள் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று போலேரம்மாவை வழிபட தொடங்கினர். இவ்வாறு அவளை கிராம தேவியாக வணங்கி கோவில்களை அமைத்தனர். கைலாசத்தில் இருந்த சிவபெருமான் இவ்வனைத்தையும் திவ்ய திருஷ்டியால் கண்டு தனது ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்த நினைத்தார். அதன் பின்னர் சிவபெருமான் பூமிக்கு வந்து போலேரம்மா ஆலயங்களை அழிக்க முனைந்தார். ஆனால் போலேரம்மா மன்மத வடிவத்தை எடுத்தால் அந்த இரவு பூமி முழுவதும் அதிர்ந்தது. அந்த நேரத்தில் சிவபெருமானும் போலேரம்மாவும் இடையே கடும் போராட்டம் நடைபெற்றது. போரின் நடுவில் போலேரம்மாவுக்கு ஒரு நினைவு வந்தது. இவரே என் கணவன் பரமேஸ்வரர் என்று நினைத்தாள். உடனே அவளின் கோபம் கரைந்து அன்புடன் சிவபெருமானை தன் தோளில் தூக்கினாள். அந்த சமயத்தில்
விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் மற்றும் பிற தேவர்கள் அங்கு வந்து போலிரம்மாவை ஆதி பராசக்தியாகவும் ரௌத்திர ரூபிணியாகவும் கிராம தேவியாகவும் கௌரி ரூபமாகவும் அறிவித்தனர். விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு 3வது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அம்மன் திருவிழா நடைபெறும். விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து முதல் புதன்கிழமை இரவில் தொழி சாட்டம் நடத்தப்படுகிறது. 2வது புதன்கிழமையிலும் மீண்டும் சாட்டம் நடைபெறும். இந்த சாட்டம் கேட்டவர்கள் அல்லது அந்த இரவு கிராமத்தில் தங்கியவர்கள் கண்டிப்பாக திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்பது மக்களின் நம்பிக்கை. 2வது சாட்டத்திற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான கடோற்சவம் நடைபெறும். அந்த கடோற்சவத்தின் போது சிறப்பு பொருட்களை தயாரித்து அவற்றை வெங்கடகிரியில் உள்ள இடங்களில் வைத்து வழிபடுகின்றனர். அதன்பின் அவற்றை ஏழை மக்களின் பகுதியில் உள்ள அம்மனின் அத்தை வீடு எனப்படும் சாக்கலி மண்டபத்திற்கு எடுத்து செல்கிறார்கள். அங்கு பூஜைகள் செய்து முதலில் அவற்றை வெங்கடகிரி அரச குடும்பத்தின் வீட்டிற்கு கொண்டு செல்கிறார்கள். அரச குடும்பத்தினர் தங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து அவற்றிற்கு பூஜை செய்கிறார்கள். அதன் பிறகு அந்த குடங்களை கிராமத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து செல்கிறார்கள். மக்கள் அவற்றை பக்தியுடன் வழிபடுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் வெங்கடகிரி சமஸ்தானம் அம்மனுக்கு நகைகள் அர்ப்பணிப்பது வழக்கமாக உள்ளது. அந்த நகைகளை அம்மன் நிமஜனத்திற்கு பிறகு மீண்டும் அரச குடும்பத்திற்கு கொடுப்பது சாக்கலி சமூகத்தின் பொறுப்பாகும். ஒரு திருவிழா நேரத்தில் நிமஜனத்திற்கு பிறகு ஒரு சாக்கலி ஒருவர் ஒரு ஆபரணத்தை மறுத்துவிட்டார். அந்த நகையை அரசரிடம் கொடுக்காவிட்டால் தனது கடமை நிறைவேறாது என்று எண்ணி அவர் மீண்டும் திரும்ப சென்றார். ஆனால் நிமஜனத்திற்கு பிறகு திரும்ப செல்லக்கூடாது என்று மரபு உள்ளது. அந்த நேரத்தில் அம்மன் தன் சகோதரிகளுடன் சேர்ந்து பக்தர்கள் அளித்த பிரசாதம் மற்றும் பழங்களை ஏற்றுக்கொள்கிறாள் என்று நம்பப்படுகிறது. மேலும் தனது நம்பிக்கையான பொது ராஜாவை வெளியில் காவலராக நிறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. அந்த நகைக்காக திரும்ப வந்த சாக்கிலியை பொது ராஜா கண்டு தனது அக்காவிடம் சென்று இங்கு மனித வாசனை வருகிறது என்று சொன்னார். அப்போது அம்மன் அந்த மனிதனை அடையாளம் கண்டு நகையை தனது உடையில் மறைத்து, நானே மனித உலகத்தில் இருந்து வந்தவள் அல்லவா, அந்த வாசனை என்னிடமிருந்தே வருகிறது என்று கூறினாள். பின்னர் அந்த மனிதனை அழைத்து ஏன் மீண்டும் வந்தாய் என்று கேட்டாள். அவர், அம்மா, நான் ஒரு நகையை மறந்து விட்டேன், அதை அரசரிடம் கொடுக்காவிட்டால் என் கடமை நிறைவேறாது என்று பயத்துடன் கூறினார். அப்போது அம்மன் அந்த நகையை கொடுத்து அப்படின்னு சொன்னதும் அப்ப தேவி அவங்க கிட்ட அந்த நகையை கொடுத்து, இந்த விஷயம் யாருக்காவது தெரிந்தால் உன் தலை 1000 துண்டுகளாக உடைந்து போகும் என்று எச்சரித்தாள். அந்த மனிதன் அதை சோதிக்க வேண்டும் என்று நினைத்து தனது உறவினர்களிடம் சொல்ல முயன்றான். ஆனால் அவர் அதை சொன்னவுடன் அவரது தலை உடைந்து அவர் இறந்து விட்டார் என்று இன்றும் மக்கள் நம்புகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழாவில் குயர் மண்டபத்தில் பக்தர்கள் போலிரம்மா சிலையை மிகுந்த பக்தியுடன் உருவாக்குகின்றனர். ஆனால் அந்த சிலைக்கு கண்கள் மட்டும் வைப்பதில்லை. அதன் பிறகு அதை ஏழை மக்களின் பகுதியில் உள்ள சாக்கலி மண்டபத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கு மஞ்சள் குங்குமம் சமர்ப்பித்து அம்மன் சிலைக்கு கண்களை நேராக அல்லாமல் அவளின் உக்கிர ரூபத்தை தாங்க முடியாததால் கண்ணாடியில் பார்த்து பின்னால் இருந்து வைக்கிறார்கள். இது முடியும் போது நள்ளிரவு ஆகிவிடும். அதன் பிறகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அம்மனை ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள். அம்மன் ஊரெங்கும் சுற்றி மீண்டும் ஆலயத்திற்கு திரும்புகிறாள். அந்த ஊர்வலம் முடியும் நேரத்தில் விடியல் ஆகிவிடும். அந்த நேரத்தில் மக்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர். அவர்கள் எடுத்த விரதத்தின்படி அம்மனுக்கு ஆடு அல்லது கோழி பலி கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் பலியிட்ட நீரும் உடைக்கப்பட்ட தேங்காய் நீரும் அம்மன் செல்லும் பாதையை நனைக்கின்றன. பஜார் தெருவில் உள்ள போலிரம்மா கோவிலில் அம்மனை நிறுத்துகின்றனர். அங்கு வியாழக்கிழமை மாலை வரை பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் அம்மனுக்கு நிவேதனம் சமர்ப்பிக்கின்றனர். அதன் பிறகு பஜார் தெருவில் மீண்டும் ஊர்வலம் தொடர்கிறது. அம்மனை மல்லம்மா கோவிலுக்கு கொண்டு சென்று அங்கு அமைக்கப்பட்ட சிறப்பு மண்டபத்தில் நிமஞ்ஞம் செய்கிறார்கள். நிமஞ்ஞத்தின் போது அம்மன் சிலை செய்யப்பட்ட மண்ணை பெற பக்தர்கள் ஆர்வமாக முன் வருகின்றனர். அந்த மண்ணை நெற்றியில் பூசினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. 1992ஆம் ஆண்டிலிருந்து இந்த விழா மாநில விழாவாக அங்கீகரிக்கப்பட்டு அரசு தலைமையில் நடத்தப்படுகிறது. போலிரம்மா திருவிழா ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பானது. நாட்டின் பல பகுதிகளில் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருகிறார்கள். பல முக்கிய பிரபலங்களும் அம்மனை தரிசித்து ஆசீர்வாதம் பெறுகின்றனர். இதுவே போலிரம்மா திருவிழாவின் பின்னணி வரலாறு. உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்றதை நாங்க நம்புறோம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. எங்க சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லா வாரமும் நாங்க மறக்காம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.